ஹாய் வணக்கம். அன்றைக்கு பேர்னஸின் ஃபில்டரை மாற்றுறது ஏனென்று அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். பேர்னஸின் ஃபில்டரை தொடர்ந்து நாங்கள் மாற்றிக்கல எங்களோட வீட்டின் ஆரோக்கியமும் எங்களோட HVAC அதாவது ஹீட்டிங் வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனர் சிஸ்டத்தின் நீண்ட ஆயுளுக்கும் இது முக்கியமாக இருக்கும். இந்த முக்கிய காரணமாக சிறந்த காற்றோட்டம் மற்றும் ஆரோக்கியத்துக்காக இந்த நாங்கள் ஃபில்டரை மாற்றுவோம். அதாவது தூசிகள், மகரந்தங்கள், எங்களோட செல்லப்பிராணிகளின் முடிகள் மற்ற பிற அசுத்தங்கள் இதில் பிடிக்குது. இதை நாங்கள் சுவாசிக்கிற காற்றை சுத்தமாக வைத்திருக்க மற்றும் ஒவ்வாமை ஏற்படுகிறத குறைக்கிறதுக்காண்டி இந்த நாங்கள் ஃபில்டரை மாற்றுறது முக்கியமாக இருக்குது. இதை விட மின்சாரம் சேமிக்கப்படுகிறது. இந்த அடைபட்ட ஃபில்டர் காற்றோட்டத்தை தடுத்து எங்களோட சிஸ்டத்தின் கடினமாக உழைக்க செய்கிறது. இதை நாங்கள் தவிர்க்கிறதுக்கு புதிய ஃபில்டரை பயன்படுத்திக்க 5-15% ஆற்றல் நுகர்வை நாங்கள் குறைக்கக்கூடியதாக இருக்கும். இதில் பழைய ஃபில்டர் என்ன செய்யுமெண்டா எங்களோட ஃபர்னஸுக்கு நிறைய அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதால் பழுதடைகிறதுக்கு காரணமாகலாம். தொடர்ந்து நாங்கள் மாற்றும்போது ஃபர்னஸ் பழுதாகாமல் நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதை விட எல்லா அறைக்கும் சீரான வெப்பம் கிடைக்காமையும் போகும். அடைபட்ட ஃபில்டராக இருந்தால் காற்று சரியாக பரவாமல் இருக்கும். வீட்டின் சில அறைகள் குளிர்ச்சியாகவும் சிலது நல்ல மிகவும் சூடாகவும் இருக்கும். இப்படி நாங்கள் தொடர்ந்து மாற்றும்போது ஃபில்டரை சீரான வெப்ப குளிர்ச்சி கிடைக்கும் எங்களோட வீட்டுக்கு. இதுதான் நாங்கள் ஃபில்டரை எவ்வளவு காலத்துக்கு ஒருக்கா மாற்றணும்னு சொன்னால் பொதுவாக ஒவ்வொரு 1-3 மாதங்களுக்கு ஒரு முறை நாங்கள் ஃபில்டரை மாற்றணும். அதாவது செல்ல பிராணிகள் எங்களோட வீட்டில் இருந்துச்சுதுண்டா நாங்கள் ஒவ்வொரு மாதமும் அதை டஸ்ட்டுகள் வந்திருக்குதான்னு பார்த்துட்டு இருந்தால் மாற்றலாம். இல்லைண்டா 2-3 மாதத்துக்குள்ளே மாற்றுறது நல்லம். நாங்கள் ஃபில்டரை எப்படி மாற்றணுமென்னு சொன்னால் மாற்றும்போது பவரை ஆஃப் பண்ணி போட்டு பழைய ஃபில்டரை எடுத்து நீக்கிட்டு புதிய ஃபில்டரை நாங்கள் செருகணும். இந்த புதிய ஃபில்டரை செருகல பார்த்திங்கன்னா இதில் அம்புக்குறி போட்டிருக்கு. இந்த அம்புக்குறி இந்த காற்று பாயிற திசை அந்த ஃபர்னஸை நோக்கினதாக இருக்கிற மாதிரி இந்த இதில் காட்டுற மாதிரி நாங்கள் செருக வேணும். இதில் பார்த்திங்கன்னா அம்புக்குறியை பார்த்திங்களா, இப்படித்தான் வைக்க வேணும். இதுதான் எங்களுடைய பழைய ஃபில்டர். பார்த்திங்கன்னா எவ்வளோ டேட்டாக இருக்குன்னு தெரியுது. அடுத்தது அதுக்கு பக்கத்தில் புதுசாக இருக்குது பாருங்கள், ஒயிட் கலரில். அது எங்களோட புது ஃபில்டர். இப்படித்தான் டிஃப்ரெண்ட் இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். இதில் சுருக்கமாக சொல்ல போனால் நாங்கள் ஃபில்டரை மாற்றுறதால குறைந்த செலவில் அதிக லாபத்தை தர்றதோட எங்களோட ஆரோக்கியத்தையும் எங்களோட பணத்தையும் சேமிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஃபில்டரை சேஞ்ச் பண்ணி சுத்தமான காற்றையும் பணத்தையும் சேமித்து ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அழகிய காணொலியோடு உங்களுடன் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.